அந்த ஒரு ஆடு, காணாமல் போன ஆடு, அது மனம் திரும்பி தன்னுடைய நிலையை உணர்வு கூறக்கூடிய ஆடு. ஒருவேளை அது இப்பொழுது வேலியில் சிக்கி இருக்கலாம், கல்லறு கையில் அகப்பட்டிருக்கலாம், அல்லது அது ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டியிருக்கலாம். அந்த ஒரு ஆட்டை தேடி போகிறார். ஒரு காலத்திலே நீங்களும் நானும் அப்படித்தான் எங்கேயோ சிக்கி கிடந்தோம். நம்மை நல்ல மேய்ப்பன் தேடி வந்து நம்மளுடைய கால்கள் எந்த இடத்தில் வேலிக்குள் எந்த கொள்ளைக்காரனுடைய கையிலே சிக்கி கொண்டதோ அங்கே இருந்து தேவன் நம்மை மீட்டு அங்கே சொல்லுகிறார். அந்த ஆட்டை கண்டுபிடித்த உடனே அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களில் போட்டுக்கொண்டு நம்மை சுமந்து கொண்டு இப்பொழுது நம்ம இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தி வைத்தார். हम भी हमारे पिछले दिन में, पिछले जिंदगी में कई मुसीबतों से, कष्टों से मिला है, पर वहाँ गए हमारे यीशु मसीह हमें देखकर हमें चुनकर यहाँ ले लिया है. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் என்னை நீர் சுமந்து கொண்டு வந்ததை நான் விசுவாசிக்கிறேன். कितने लोग विश्वास करते हैं कि यीशु मसीह हमें उठा लिया है? அல்லேலூயா. ஆண்டவரே நீர் என்னை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர். சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்களேன். आप कहना चाहिए, मैं आप मुंह खोलकर, यहोवा आप मुझे उठा लिया है. நான் என் பலத்தினாலே என்னுடைய சுயத்தினாலே இந்த இடத்திற்கு நான் வரவில்லை. தேவன் என்னை தம்முடைய கிருபையினாலே என்னை தூக்கி சுமந்து கொண்டு இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். हमारे बल से नहीं, पर बल्कि यीशु मसीह अपने शक्ति से, यहाँ कृपा से यहाँ चुन लिया है. எந்த ஆடு? அது கீழ்ப்படியாத ஆடுதான். ஆனா மனம் திரும்ப அவசியம் உள்ள ஆடு. தேவனுக்கு யார் தேவை? வசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, கீழ்ப்படிய அவசியம் உள்ள ஆடு என்கிற சொல்லும் பொழுது அந்த வசனத்தின்படி நடக்க தன்னை அர்ப்பணிக்கிற ஆட்டை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார். यीशु मसीह किसके बारे में कहते हैं? वचन सुनने वाले ही नहीं, बल्कि कौन मन फिराने वाले, हमारे कसूर मानने वाले हो, उसके बारे में यीशु मसीह कहते हैं.